அப்போஸ்தலர் 13 அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களுடைய எதிர்த்து நின்றான். மீண்டும் வாசிக்கிறேன், கவனிங்கள், எல்லாரும் கவனிங்கள் ப்ளீஸ். Your attention please. Last few minutes. I want you to attend. மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களுடைய எதிர்த்து நின்றான். விசுவாசிச்சிடாதப்பா, அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லுவான், நீ நம்பிடாதப்பா. அவன் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், நீ நம்பிடாதப்பா. சொத்துதான்ப்பா முக்கியம், இந்த வீட்டுல தான் பொண்ணு எடுக்கணும், நிறைய டவுரி கொடுப்பாங்க, இந்த பையன் தான் முடிக்கணும், என்னப்பா நம்ம ஜாதிக்காரன் படிச்சா இதைத்தான் படிக்கணும், கடனை விடாம வாங்கியாவது படிச்சிடணும். எப்படி கர்த்தர்லாம் காப்பாத்துறதுல இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க பிரசங்கத்துல சொல்லுவாங்க, நீ வாட்டுக்கு அவன் பேசுறான்னு ஏதாவது நம்பிட்டு இருக்காதப்பா. எலிமாக்கள் இருப்பார்கள் என்றால் மனம் திரும்புவார்களாக, இல்லை என்றால் எலிமாக்களே. அடுத்த வருஷத்தை எலிமாவை திட்டுவார் பாருங்க பவுல். நான் திட்டல, பவுல் திட்டுறார். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் நீ ஓய மாட்டாயா? வாட் அ ஸ்டேட்மெண்ட். நான் திட்டலங்க. யாராவது உங்களுக்கு குரு குருங்கிறது என்றால் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் பேசுகிறேன், கேளுங்கள். எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளில் புரட்டுவதில். எலிமாவை திட்டுறார். எங்க இருக்கிறார் எலிமான்னு நீங்க கேட்கிறீங்களா? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு எலிமா இருக்கிறது. எங்க இருக்கிறது கேட்கிறீங்களா? ஓ, இவர் சொல்றது புரிஞ்சுட்டேன், இவர் அநேகமா மனைவியைத்தான் சொல்றாரு, இவர் இல்ல கணவனைத்தான் சொல்றாரு, இல்ல 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 இவர் மாமனார்தான் மாமியார்தான். ஏன்? உங்க எலிமா உங்க மாம்சத்தின் கிரியை தான். ஆமென் சொல்லுங்க. உங்கள் எலிமா உங்கள் தேவன் என்ன செய்வார், தேவன் எப்படி காப்பாற்றுவார், தேவன் எப்படி, தேவனுக்கு விரோதமாய் விசுவாசத்திற்கு தடையாக உங்களை விசுவாசிக்க விடாதபடிக்கு வகை தேடி உங்களை திசை திருப்புகிற அந்த எலிமா உங்கள் மாம்சத்தின் கிரியை தான். It is the work of your flesh that does not let you be convinced when God speaks. நான் உன்னை காப்பாற்றுவேன் சொல்றாரு, நீங்க எனக்கு எப்படி காப்பாற்றுவாரு? நான் உன்னை வாழ வைப்பேங்க, அது எப்படி வாழ வைப்பார்? நான் உனக்கு வாசலை தரப்பா, அது எப்படி வாசலை தரப்பா? உன்னால அற்ப காரியம் கூட செய்ய முடியாது, அவரால் எல்லாமே உனக்கு செய்ய முடியும், அது எப்படி எல்லாமே செய்வாங்க? உங்களை எல்லாத்தையும் இப்படி பேசிக்கிட்டே இருக்க, உள்ள இருந்து தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த எலிமா மாம்சத்தின் கிரியை. பக்கத்துல சொன்ன அந்த எலிமா மாம்சத்தின் கிரியை. இந்த மாம்சத்தின் கிரியை போராடிக்கிட்டே இருக்குமா? போராடிக்கிட்டே தான் இருக்கு. எது வரைக்கும்னா நம்ம உயிர் வாழ்கிற வரைக்கும் அந்த போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் எப்படி அழிக்கிறார் பாருங்கள். 11ஆம் வசனத்துல இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை, 13:9 அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல், சத்தமா வாசிங்கள், உங்க சத்தம் உங்களுக்கு கேட்கிற மாதிரி வாசிங்கள். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனா. திரும்ப சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள், இன்னும் ஒரே விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டீர்கள் என்றால் ஆவியினாலே அந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள். Very serious topic. ஏன் ஆராதனை நேரத்தில் அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை
பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர்களாக உங்கள் சரீரத்தில் உங்கள் மாம்சத்தில் அந்த முள் உங்களை விசுவாசிக்க தடை செய்கிற, உங்களை விசுவாசிக்க கூடாதபடிக்கு பண்ணக்கூடாத அந்த பிசாசின் தடை, அந்த மாம்சத்தின் கிரியை, அதை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். நான் எப்படி இருப்பேன், தூக்கம் கிடையாம வந்துட்டு போயிருவேன். எப்படி ஒரு நிமிடம் வாய் திறந்து சத்தமா அந்நிய பாஷை பேசுங்க. எல்லாரும் வாய் திறந்து சத்தமா பேசுங்க.